ஐயோ அடி பாவியலா, என்ன பண்ணி தொலைச்சிய? நிச்சயதார்த்தம் முடிச்சு தாம்பளை தட்டுல சேர சட்டியோட தீப்பத்தி எரியுதே. என்ன பண்ணி தொலைச்சிய? என்ன பண்ணி தொலைச்சிய? நான் பயந்தது சரியா போச்சு. முருகா, இப்பதானே உன்கிட்ட பயந்து வேண்டிட்டு வந்தேன். எனக்கு எதுவும் சோதனையை கொடுத்துறாத, நீ தாங்குற மனசு இல்லைன்னு. இது என்ன சோதனை? இது என்ன வேதனை? ஐயோ சித்தப்பா சித்தப்பா, ஐயர்தா பொண்ணுக்கு ஒரு தடவை ஆரத்தி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்படி சுத்தி எடுத்துட்டு வந்தேன். சூடோ தகரி விழுந்துருச்சு சித்தப்பா. ஐயோ ஆண்டவா, ஆண்டவா, எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பயந்து இருந்தனோ அது மாதிரியே நடத்துறீங்க. இந்த அவசகுணம் தேவையா? ஏன் இந்த அவசகுணம் நடக்கணும்? ஆண்டவா, உன் மகளுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்படி பண்றியா? ஏன் இந்த சோதனை படுத்துற நீங்க? அப்பா அப்பா, அடி பாவி, அடி பாவி மகளே, உன் தந்தை நீங்க போட்டு இந்த ஆட்டா ஆட்டி படைக்குது. என்ன அப்பா, என்ன அப்பா, யாரும் போய் தொலை தொலை, என் கண்ணு முன்னாடி நிக்காத. இப்படியா அதிர்ஷ்டம் கட்டவளா இப்ப நீ? அப்பா நான் என்னப்பா பண்றது? நான் என்ன பண்ணனே? ஐயோ அத்தடி, என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. அமர்ந்துருச்சு. ஐயோ தட்டில உள்ள எல்லாம் எரிஞ்சு வச்சு சாமான்லாம். ஐயா இங்க பாருங்கயா, நீங்க வந்து சாமிகிட்ட வேணுனதுல இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாகையா பெத்த தகப்பனே பிள்ளைய பார்த்து பேசலாமா? என்னையா உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அந்த பிள்ளைக்கு எம்புட்டே கஷ்டமா இருக்கும். ஆதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பேசலாமா? அந்த பிள்ளை முகத்தை பாருங்கய்யா, முகத்தை பாருங்க, எம்புட்டு கஷ்டப்பட்டு கூனி கிழிய நிக்குது. ஐயோ எனக்கே வருத்தமா இருக்குது. உங்க பிள்ளைக்கு கஷ்டமா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணலையா? ஆர்மாணி, உனக்கு எங்க வீட்டுல நடக்கிறது எதுவும் தெரியாதுமா. போமா போமா பேசாமணி. என்ன தெரியாது? யாக்கியா நீங்க பேசுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நிச்சயம் வரைக்கும் கல்யாணம் வரது 2 வயது தானே இங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்க, அதானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு ஏத்த ஒரு நல்ல வர காத்துக்கிட்டு அர்த்தம்யா. ஏதோ ஒரு விஷயத்தினால எல்லாம் தப்பா தட்டி போகுதுன்னு அர்த்தம். தப்பு தட்டி போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டியதானே? அதுக்காக அவளை போட்டு திட்டுவீலாக்க? முதல்ல அழுகாதியா, அழுகாதிய. உங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல பெரிய நல்ல விஷயம் நல்ல வர காத்துக்கிட்டு அர்த்தம் நினைக்க தோணலையா உங்களுக்கு? கவலைப்படாதீயா, அழுகாதேன்னு சொல்றல்ல, அழுகாதீயா. இல்லம்மா, உனக்கு புரியாதுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கே இது அவசரமா தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படிமா கல்யாணம் நடக்கும்? ஐயோ அது எப்படி ஏத்துக்குவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஐயோ பெரியப்பா, பெரியப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. அப்படித்தான் அப்பா சொல்ற மாதிரி நான் அதிர்ஷ்ட கட்டவதான். எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு ரூபத்துல கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும். ஆனா இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல. முடிஞ்சு போச்சு. சித்தி வா சித்தி, போகலாம், வாங்க போகலாம். ஐயா என்ன பண்றது? அத்தாடி பாவம் நினைக்கிறாங்களே, தாம்பரத்துல துணி இனி எல்லாம். எந்த கலர் சேலைன்னு தெரியலையே. தொலையுது, எல்லா சேலையும் எடுத்து வச்சிருவோம். வணக்கம் சமந்தி, என்ன இப்ப எல்லாம் ரெடி ஆயிருச்சா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா முகம் வாழ்ந்த மாதிரி இருக்குது? என்னாச்சு? அது வந்து சமந்தி, அது வந்து அம்மா அம்மா, உங்களுக்கு தெரியாததா? பொம்பளை பிள்ளை பெத்த எல்லாருக்கும் உள்ள அதே இதுதான். மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா புள்ள அடுத்த வீட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்துரும்ல, நாளை குறிச்சு போடுவோம்ல. அதனாலதான் பெத்த மனம் வருத்தப்படாத, புள்ள கட்டிட்டு போகுதுன்னு. அதுதான் அதுதான் அதுதானக்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சுட்டேன். எல்லாருக்கும் உள்ளது தானே, பொம்பளை பிள்ளைய பெத்தானே ஆம்பளை பிள்ளைய பெத்தானே எல்லாரும் கூடவா இருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் நாலு போக போக உங்களுக்கு சரியா போயிடும். உங்க பிள்ளைய எங்க வீட்டு பிள்ளைய கண்கலங்காம நாங்க பாத்துக்கிறோம். அது என்ன தட்டுல? தட்டுல சேலையெல்லாம் இருக்குது. இது எங்க இருந்து வந்துச்சு? இது என்னது சேலைய அடிக்கி இருக்குது? நிச்சயதார்த்த சேலை மாப்பிள்ளை வீட்டு சேலை நாங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்க பையில. என்ன இப்படி சேலை நீங்க அடிக்க வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, எங்க இதுல சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நல்ல பட்டு புடவையை கட்டி விடலாமேன்னு கூட்டிட்டு வந்தா நீங்க அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துட்டீங்க. வேற ஒண்ணுல ஏன் இப்படி சேலைன்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி எதுவும் நாத்தனாரெல்லாம் இருப்பாங்கல்ல எங்க வீட்டு பொண்ணுக்கு, உங்க வீட்டு சைடு பிறந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு கொடுக்குற வழக்கம் எங்க பக்கம் இருக்குமா? ஆமா, உங்க புடவையை நீங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா? நாங்க திருப்பி கொடுக்கறதுக்கு தான் இப்படி சேலை. அப்படியா? இல்லையே, சமந்திக்கு தெரியுமே, என் மையன் ஒரு பிள்ளைதான்,
தங்கச்சி இல்லைன்னு சமந்திக்கு தெரியுமே. ஆமாம்மா, நான் அப்பவே சொன்னேன் வீட்டுல இருந்தே பட்டு புடவை கட்டி பிள்ளைய அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போயிருவோம்னு. அவங்க சித்தி தான் ஒரே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம பட்டு புடவையை கட்டணும், அப்புறம் நிச்சயம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற புடவையை கட்டிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் ஆனா நீங்க ஏன் இப்படி புடவைன்னு கேக்குறீங்கல்ல? தெரியும் தெரியும் சொன்னாங்க உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு. அதுக்காக சேலை சட்டை கொடுக்கறத கொடுக்காம இருக்க முடியுமா? தம்பிக்கு சித்தி சித்தப்பா இல்ல சித்தி பெரியம்மாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கட்டிக்கிறாங்க. எங்க வீட்டு பொண்ணு இப்பவே பெரிய மாமியா சின்ன மாமியா எல்லாரையும் ஐஸ் பண்ணி வச்சுக்கட்டுமே. அப்படி நினைச்சுக்கிற வேண்டியதானே? நல்லா பேசுற தனி, நல்லா பேசுற. பெரிய மாமியா சின்ன மாமியா இப்பவே ஐஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா உங்க பொண்ணுக்கு? ஆமா, அப்படித்தான் ஐஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதானே குடும்பம். கட்டிட்டு வர குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதுமா? பெரிய மாமியா சின்ன மாமியா ஐட்ட மாமன் எல்லாரும் அடை வச்சு இருக்கணும். நல்லா சொல்லி கொடுக்குது இந்த பிள்ளை. யாரு உங்க சொந்தக்கார பிள்ளையாக்க? நம்ம பேச வரும்போதெல்லாம் வீட்டுல பாக்கல இந்த பிள்ளைய. நல்ல குட்டியா இருக்குது, நல்லா பேசுது. ஆமா ஆமா சமந்தி, ஆமா. ஐயோ வனரோசா, என்னடி சேலையை தான் எடுத்து வச்சா, ஒரு சேலை எடுத்து வைக்கப்படாதா? லவக்கட்டின்னு எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்புட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ. சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிங்க. ஏய் அடியே கல்யாணம் பண்ணு, என்ன உம்மன் இருக்க? சிரிடி சிரி. இந்த அம்மா தூண்டி திருவி கேட்கறத பார்த்தா அடுத்து எதையாவது நம்ம பேசாம உளறி விட்டு போடுவோம். பேசாம அங்கிட்டு போய் நிப்போம் மண்டப பக்கம். அத்தா வாத்தா, அந்த சேலையை போய் கட்டிட்டு வா. உன் சித்தி பண்ண வேலை சாமி கிட்ட வச்சுதான் சேலையை கட்டணும்னு சொல்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து வச்சு. தெய்வம் மாதிரி வந்துச்சு அந்த புள்ள. எங்க அந்த பிள்ளைய காணா? அப்பா இப்போ இங்கதான் இருந்தாங்க. இன்னை கூட சிரிடின்னு சொன்னாங்க, காணோம், சொல்லாம போயிட்டாங்க. இங்கதானே நடிச்சு. சரி சரி, இங்கதான் எங்கேயாவது இருக்கே. நீங்க வேலையை பாருங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சம்மந்தி கூப்பிடுறாங்க பாருங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அந்த பிள்ளைய பாரு பார்ப்போம், ஆக வேண்டியதை பார்ப்போம். என்ன இவ்வளவு நேரமா? என்ன இம்பட்டு நேரம் ஆகுது? ஒரு தட்டு மாத்திரத்துக்கு இம்பட்டு நேரம் ஆகுது? அத்தடி, தீப்பட்டதை பார்த்தோன்னே லவக்கிட்டையும் நம்ம கூட இருந்த சேலை எல்லாத்தையும் அள்ளி வச்சுவிட்டேன். சேலையை தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. சேலையை தந்துருவாங்களா? கண்ணு விழிப்போட இருடி வனரோசா. ஆமா, யாரு எவரும் தெரியாம நீ பேசாம லவக்கிட்டையும் அள்ளி வச்சுவிட்டேன். ஒரு சேலை 2000 ரூபாயில அத்தி 20,000 ரூபாய். எங்கேயா போறது? பார்த்துக்கிட்டே இருப்போம். போடி வனரோசா, ஆன பாரு, அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா ஊறிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த சேலையெல்லாம் உன் அப்பாட்ட சொத்தா? உன் அப்பாட்ட காசு இருந்து வாங்கின சொத்தா தூக்கிக்கிட்டு கொடுக்கறதுக்கு? ஐயோ, அப்படி சேலையும் போச்சுன்னா நட்டமா போயிருமே. என்ன பண்றது? ஆளை பாரு, ஆளை முகர கட்டி பெரியவங்க தாழ மரக்கூடை நினப்பு உங்களுக்கு. ஒருத்தவங்க கஷ்டம் வந்தவன ஓடி போய் உதவுறது. ஐயோ, நல்ல மனசுக்கெல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கல்யாண பொண்ணு அப்படி கஷ்டப்பட்டு அதுக்கு நிற்கும் போது இதை கூட பண்ணாட்டி என்ன மனசு, பெரிய மனசுக்கு. ஆமா, தந்துருவாங்க, பார்ப்போம். எங்க ப்ரூஸ் அங்கே பாருங்க, நம்ம மனோரசா தன்னந்தனியாக புலம்பிக்கிட்டு இருக்குது. ஏன் கோயிலில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? சாமியை பத்து புலம்பாம தனியாக சவுத்தை பத்து புலம்பிக்கிட்டு இருக்கா? வாங்க வாங்க ப்ரூஸ், வாங்க ப்ரூஸ், என்னன்னு கேட்போம். ஏன் மனோரசு இங்கே பாரு, என்னை பாரு. ஏய் நீ என்ன தப்புக்கா? என்ன வாங்கினே? புண்ணாக்கு ஒரு மூட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆளை மகர கட்டி பாரு. எதுக்கு வருவாங்க கோயிலுக்கு? சாமி கும்பிட தாண்டி. சாமி கும்பிடவா? வாடி போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஒரு சூடத்தை பொறி வச்சு சாமி கும்பிட்டு வருவீங்கன்னா வரமாட்டியே நீ. என்ன உங்களுக்கு பிறந்த நாள் எதுவும் அன்னைக்கு? அட போப்பா, ஏன் பிறந்த நாளுக்கு நெட்டு வந்து அர்ச்சனை படி சாமி கும்பிடுதாக்கும். ஏன்ப்பா வனரோசா, நீ வேற எதுக்கு வந்திருக்கா நீயே கேளு. பூரஸ் அப்படியே மூக்கில் குத்துனேன்னு வைங்களேன், பொறாப்பேன் உங்களுக்கு. அப்படியே மனோரசா, ஓட்டு போட்டிருக்கோம்ல, எங்கள் அண்ணன் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். உங்க அம்மாக்கு நீ ஒத்த பிள்ளை தானே? எலெக்ஷன்ல இருக்க அவங்க பெரிய பச்சை தப்பா வாங்கி ஆரம்பிக்கிறாங்களோ? ஐயோ, எங்கள் அண்ணன் இல்லைல்ல, நம்ம அண்ணன் இல்லை. ஓ, அவரா? யாண்டி நெட்டுக்குட்டி, இதெல்லாம் ஓரம் வச்சதா? அண்ணனுக்கு உங்க அண்ணனுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ண வரேங்கிறேன். இந்த வனரோசாக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு. என் வனரோசாக்கு பிரச்சனை எல்லாம் சரியா போயிருன்னு கடவுளே நீ அர்ச்சனை பண்ணலாம். 50 ரூபாய்க்கு அர்ச்சனை தட்டு வாங்கி வேணாம், கையெழுத்தாவது கும்பிட்டுருக்கியா? ஓரம் வச்சுக்க உனக்கெல்லாம். அதெல்லாம் விடு, அதெல்லாம் அப்படித்தான். ஆமாம், நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற? அத்தி, இந்த பக்கியை பார்த்துட்டு அந்த ஆளுகளை கோட்டோட பார்த்துனே நிக்கிறாங்க. ஏ, அது வந்து கடை சேலை. ஐயோ, நிச்சயதார்த்தம். நெட்டு என்ன பக்கி லூசுத்தனமா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு. எங்க ப்ரூஸ், எங்க
டார்கெட்டை முடிக்கணும்னு சொல்லி சவால் விட்டோம்னு சொன்னாலே அதில் லூசிஸாக போயிட்டாளா இவ ஒரு மாதிரி புலம்புறா பாருங்க. ஏன் அந்த பிள்ளை இப்படி ஓடி வருது? அக்கா 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 யார் இந்த பிள்ளை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, ஏன் அவளுடைய அந்த கட்டி பிடிக்குது? அக்காவா? ஏய் என்ன நடக்குதுங்க? ஐயோ இங்க பாருமா. எம்மா அழுகாத. என்னாச்சு? ஏன் அதான் நல்லபடியா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீல்ல, அப்புறம் என்னடி? ஏய் தங்கச்சி, முதல்ல என்கிட்ட நிமிரு முதல்ல. அடியே ஏப்பா அழுகுற? உன் பேர் இரு கூட எனக்கு தெரியலையே. ஏன் அழுகுற? நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓரமா நான் இங்க வந்து நின்றா. நீ அழுகிறத பார்த்தா நான் வந்து எதுவும் குட்டையை குழப்பி விட்டுட்டேனோ? ஏடா கூடமா எதுவும் நடந்துருச்சா? நிச்சயதார்த்தம் என்னப்பாச்சு? அவ எப்படில ஆனந்த கண்ணீர்ல அழுகுதுப்பா. உன்னை என்னை விட வயசுல சின்ன பிள்ளையா இருக்க, கையெடுத்து கும்பிட முடியல. இருந்தாலும் நீ பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேப்பா. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு தாயி. ஐயா சந்தோஷம் ஐயா சந்தோஷம். என்ன உதவி? நன்றி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஐயோ நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் பொண்ணு அழுகலாமா? அப்படி ஏன் அழுகுற? மாப்பிள்ளைலாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் இல்லக்கா, மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்கு. எப்பா முருகா முருகா, அவ வயிற்றுல பாலை வார்த்தை எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சந்தோஷம். எப்படி நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல? கல்யாணமும் சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்குமா? என்ன நடக்குதுங்க? ஏன் வனவரசா, யார் இவங்களாம்? உங்கள் உற்றார் உறவினர்களா? சொல்லவே இல்லை. ஐயா என்னையா நடக்குது? யார் நீங்க? அந்த பிள்ளை என்னன்னா அந்த கட்டி பிடிக்குது, காலை பிடிக்குது, நீங்கள் என்னென்னா நல்லபடியாக முடிஞ்சுங்கிறிய, அவள் வயிற்றுல பாலை வத்தம்ங்கிற. என்ன நடக்குதுங்க? இல்லப்பா, உற்றார் உறவினருங்கிற. உற்றார் உறவினரும் செய்யாத உதவியை கூட யாரு எவருனே தெரியாம சரியான நேரத்தில் வந்து இந்த பிள்ளை செஞ்சுச்சு பாரு. அதுக்கு மேலே என்னப்பா, அப்போ எல்லாரும் உற்றார் உறவினர் தான். இன்னைக்கு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம்ப்பா. ஆனால் ஆரத்தி எடுக்கும்போது அவசகுணமாக அப்படி நடந்து போச்சு. நடந்தவிட மாப்பிள்ளை வீட்டுக்கார பார்க்கறதுக்கு முன்னாடி லவக்கட்டின்னு வச்சிருந்த புடவையை தூக்கி வச்சு எங்களை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் பேச்சிலேயே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுச்சுப்பா அந்த பிள்ளை. ஓ இப்படி நடந்திருக்கா? பேச்சுக்கடை உங்களுக்கு சொல்ல வேணும். அதெல்லாம் பேச்சு பட்டையை கிளப்பியிருப்பாங்களே. ஏன் எருமைக்கடை, நீ ஏன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யோசிக்கிறான்னு தெரியுது. உதவின்னு வந்தவன கல்யாணம் நினைக்குதேன்னு உதவி பண்ணிட்டேன். இப்போ சேலையை எப்படி கேட்கறது? கொடுத்த சேலைன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாடி நட்டு கொடுத்துட்டா எப்படி கேட்க கூச்சமா ஒரு மாதிரியா இருக்குல்ல? நீ தானே உதவி பண்ண, அப்புறம் என்ன கேட்கறதுக்கு? கேளு போ. ஐயோ கல்யாணம் பண்ண கொடுத்ததை கேட்கலாமாடி? கடையில் உள்ள சேலையில அதுவும் 2000 ரூபாடி. என்ன பண்றது ஐயா? தங்கச்சி என்ன சொல்லுது? வச்ச சேலையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. ஆமாம் சம்மந்தியம்மா, எங்கே எடுத்தி அந்த புடவையெல்லாம்? சேலையெல்லாம் சூப்பராக இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. ஆமாம் எடுத்துக்கின்னு போயிட்டாங்கம்மா, கொண்டு கொடுத்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சேலையை கொண்டுட்டு போயிட்டாங்களா? ஐயோ பச்சை சேலை, ஒரு சேலை 2000 ரூபாயில. ஒரு சேலையா இருந்தாலும் பொண்ணுக்கு அன்பளிப்பா கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு போயிடலாம். 10 சேலை 20000 ரூபாயில. நான் என்ன சொல்லுவேன் முதலாளிக்கு?